யாமினி அம்மாவுடைய கேள்வியிலிருந்து தொடங்குவோம். What is the disadvantage of not knowing the Gotra if one is not marrying within the extended family? பொதுவாக கலப்பினம் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது சயின்ஸ். அத தப்பாவோ அரையும் குறையுமாவோ புரிஞ்சுக்கிட்டு பௌத்தறிவுன்னு தனக்கு தானே பட்டம் கொடுத்துக்கிற சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜாதி கலந்து திருமணம், மதம் கலந்து திருமணம், இந்த மாதிரி போறாங்க. ஆனா அறிவியல் பூர்வமான கலப்பு திருமணம் அப்படிங்கிறது கோத்திரங்களுக்குள்ள கலப்பு நடக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்ப டெனிசோவன்னு ஒரு இனம், அதுல இருந்தா ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம எல்லாம் வந்தோம்னு நினைக்கிறாங்க. நியாண்டர்தால்னு ஒரு இனம் ஆப்பிரிக்கா ஐரோப்பாவில மேற்கு பகுதியில வாழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரத்தத்துல RH பிளஸ் மைனஸ் அப்படின்னு RH ஃபேக்டர் பிளஸ் மைனஸ் சொல்லுவோம். அதாவது பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றதா RH ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதுல நெகட்டிவ் ஃபேக்டர் ஒரு ஆராய்ச்சிப்படி வேற்று உலகத்துல இருந்து வந்தது, ஏலியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அவங்க அபிப்பிராயப்படி வேற்று உலகத்துல இருந்து வந்ததான் RH நெகட்டிவ், RH பாசிட்டிவ் தான் இந்த உலகத்துல உள்ளது. அதனால சில திருமணங்கள்ல RH நெகட்டிவ் உள்ளவங்க கல்யாணம் பண்ணா அதுல குழந்தை இறக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. பழைய காலத்துல இத ஒரு இரத்த வங்கி வச்சிருக்கிற ஒரு மருத்துவர் தான் சொன்னாரு. அப்போ இன்னைக்கு உள்ள அறிவியல் முன்னேற்றத்துல நாம அதுக்கு ஊசி மருந்தெல்லாம் கொடுத்து அந்த ஃபேக்டரை தடுத்துடுறோம், குழந்தை இறக்குற வாய்ப்பை தடுத்துடுறோம். முன்கூட்டியே நமக்கு 2 பேருடைய ரத்த குரூப்பும் தெரியுமா இருந்தா அந்த மாதிரி பண்ணிட முடியுது. அந்த மருத்துவர் இன்னொன்னு சொன்னாரு. அதுல ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, செவ்வாய் தோஷம்னு சொல்றதுக்கும் இந்த RH ஃபேக்டர் நெகட்டிவ்ங்கிறதுக்கும் இடையில ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் கட்டுரையும் படிச்சாங்களாம். அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எப்படியானாலும் அந்த நியாண்டர்தால் மனிதர்கள் ஒருவேளை டெனிசோவன் குரூப்போட திருமணம் பண்ணி இருந்தா அவங்க இன்னைக்கு உயிரோட இருப்பாங்களா இருக்கும். அவங்க அந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்குள்ளேயே பண்ணதுனால அவங்களுடைய பிளட்லயே ஒரு விதமான புரோட்டீன் RHDன்னு ஒண்ணு இருந்திருக்குது. அதுதான் அவங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப ஒரு ரிசர்ச் சொல்லுதான். இப்ப நாம இப்படி மனித இனங்கள்ல பல குழுக்கள் இருக்கு, அதுல பல விதமான ஜீன்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நவீன கண்ணோட்டத்துல சொல்றதா இருந்தா சொல்லலாம். இதுல குறைபாடுள்ள ஜீன், குறைபாடு இல்லாத ஜீன் ரெண்டும் கலந்ததுன்னா குறைபாடு உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கான சாய்ஸ் 50-50 வச்சுக்கோங்க. தோராயமா சொல்றோம், அதெல்லாம் கணக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியும். நமக்கு அரித்மெட்டிக்கலா 50-50. ஒரு ஆளுக்கு சுகர் பேஷியன்ட் ஒரு ஃபேமிலி ஜீன், இன்னொரு ஃபேமிலி ஜீன்ல சுகர் இல்ல. அப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு 50-50. இது அரித்மெட்டிக்கலா சொல்றது. சயின்டிபிக்கா அல்லது பிராக்டிக்கலா அப்படியெல்லாம் வரணும் கட்டாயம் கிடையாது. இப்போ சுகர் பேஷியன்ட் ஜீன் அம்மா சைட்லயும் சுகர் பேஷியன்ட் ஜீன் அப்பா சைடுலயும் இருந்ததுன்னா அதுல அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைக்கு 100% சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிசீஸ் நிறைய இருக்கு. முன்னாடி காலத்துல தெரியாது, இப்போ ஜெனட்டிக்கல் டிசீஸ் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அண்மையில ஒரு செய்தி படிச்சுட்டு இருக்கேன். 3 பெற்றோருக்கு ஒரு குழந்தை, அதாவது மைட்டோகாண்ட்ரியால ஒரு ப்ராப்ளம்,
அப்போ முதல்ல மைட்டோகாண்ட்ரியா ப்ராப்ளம் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தையை உண்டாக்கி, அப்புறம் அந்த குழந்தையை எடுத்து மைட்டோகாண்ட்ரியா பிரச்சனை இல்லாத இன்னொரு அம்மாவுடைய ஜீன்ல அத என்ன டாக்டர் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அந்த மைட்டோகாண்ட்ரியல் ஜீனுடைய ப்ராப்ளத்தை நீக்கிட்டு குழந்தை பெற வச்சிருக்காங்க. சுமார் 8 குழந்தைகள் என்னவோ இப்ப அப்படி பெற வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 5000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு குழப்பம் வரலாமா? அந்த சான்ஸையும் குறைக்கிறதுக்கு சயின்ஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் வேற ஜாதியில மதத்துல கல்யாணம் பண்றீங்களாங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி இல்லை. அடிப்படை அறிவியல் பூர்வமான கேள்வி என்னன்னா, நீங்க ஒரே ஜீன்ல கல்யாணம் பண்றீங்களா இல்லையா, ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வரும். அதனால கோத்திரம் தெரிஞ்சால் நமக்கு சில விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம எத்தனை பேரு நம்முடைய சரியான கோத்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம்? தமிழ்நாட்டுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை, யாருக்கும் கோத்திரம் தெரியாது. வட இந்தியாவில போனா பலருக்கு தெரியுது. அவங்க எவ்வளவு சரியாக சொல்லிட்டு வராங்க, எவ்வளவு கரெக்டா பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்குது, அதுக்குள்ள குழப்பம் நடந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம். அறிவியல் பூர்வமா கோத்திரம் வேற வேறையா இருந்தா ஜீன் வேற வேறையா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுல நோய் நொடிகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருக்கும். அது மாதிரியே கலப்பினங்கள் பொதுவா ஒரு சகன சக்தி, அதாவது காலநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம், நோய் நொடிகள் இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கூடுதலாக உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சின்ன பிள்ளையில சயின்ஸ்ல படிச்சிருக்கேன். இன்னமும் சயின்ஸ் அந்த அபிப்பிராயத்தை மாத்தலே நம்புறேன். இந்த மாதிரி காரணங்களால நம்ம கோத்ரா பத்தி சொல்லும் போது நம்முடைய மெயின் ஸ்ட்ரெஸ் நீங்க அத்தை பிள்ளை மாமன் பிள்ளைய கல்யாணம் பண்றீங்களா இல்லையா, அல்லது ஒரே குலசாமியை கல்யாணம் பண்றீங்களா இல்லையா, அல்லது வேற வேற பள்ளியில கல்யாணம் பண்றீங்களா இல்லையாங்கிறது இல்ல. குறைபாடு உள்ள 2 ஜீன்கள் கான்டாக்ட்ல வர்றதை தவிர்க்கணும் அப்படிங்கிற அதுதான் முக்கியமான கருத்து.